கொழுக்கட்டை டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னாலே அதை வர எங்கள் அம்மா பொக்கிஷ மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் போட்டு இதை யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஹே குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிற vlog எடுத்து. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக வந்து வரலட்சுமி விரதம் பூஜை பண்ண vlog வந்து நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து என்னால் vlogs எடுக்க முடியல. அண்ட் சொல்லப்போனால் வந்து என்னோடய ரெகுலர் ருட்டீன்ஸ் தான் வந்து இருக்கும் எனக்கு. அதனால் வந்து அதையே வந்து நான் vlog-ஆக எடுத்து போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும், அரைச்சி மாவே அரைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போல்லாம் வந்து ஏதாச்சும் என்னோடய ரெகுலர் ருட்டீனை தவிர்த்து என்னால் எனக்கு ஏதாச்சும் பண்ண சான்ஸ் கிடைச்சாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலோ வந்து நான் கண்டிப்பாக ஒரு vlog அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நான் vlog அப்லோட் பண்ணுறேன். என்ன vlog அப்லோட் பண்ண போகிறேன்றது நீங்கள் தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி பூஜை தான் வந்து எனக்கு வீட்டில் பண்ண போகிறோம் அண்ட் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு அந்த vlog தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து நம்ம vlog-குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிள்ளையார் தான் வச்சுருக்காங்க லாஸ்ட்டில். இன்னும் வந்து கண் திறக்கவில்லை. ஆனால் வந்து நாங்கள் இருக்கிறது வந்து ஸ்ட்ரீட்டோட எண்டில் இருக்கும். பட் ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்ட் வந்து எங்கேயோ இருக்குது. அதனால அங்கே ஒரு 2-3 பிள்ளையார் இருக்கும் இன்னும் உள்ளே போனீங்கன்னா. ஸோ நான் போனால் பிள்ளையார் பார்க்க போனால் நான் உங்களுக்கு vlog-ல கவர் பண்ணுறேன். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கோலம் சிம்பிள். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா பிள்ளையார் எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறோம். நான் வந்து பிள்ளையார் இந்த வருஷம் என்னால் எடுத்துகிட்டு வர முடியல வீட்டில். ஏன்னா நான் வந்து இன்னும் குளிக்காமல் கை வச்சுன்னா பிள்ளையார் எனக்கு பெல்ட்டிலே அடிப்பார். ஸோ அதனால் அம்மா வந்து குளிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க தான் பிள்ளையார் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ பிள்ளையார் வாங்க தான் இப்போ நாங்கள் போகிறோம். ஸோ வாங்க அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. என்னால் வீடியோ வந்து என்னால் கவர் பண்ண முடியல. செம்ம வேலை இருந்தது எனக்கும் அம்மாக்கும். சுத்தமாக வந்து வீடியோவே வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா வந்து யாரும் எங்களுக்கு கேமராமேனோ இல்லை வந்து யாரும் கிடையாது. எல்லாம் நானே, கேமராமேனும் நானே, எடிட்டரும் நானே, வாய்ஸ் ஓவரும் நானே, எல்லாமே நானே. ஸோ அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ இப்போ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இல்லை எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. இப்போ பூஜை பண்ண போகிறோம். வாய்ஸ் கேட்குமான்னு தெரியல. ஸோ இப்போ அவ்வளோதான். நான் வந்து ஈவினிங் தான் பூஜை பண்ணலான்னு இருக்கேன். என் காஸ்டியூம் கூட நான் சேஞ்ச் பண்ணல. ஏன்னா டைம் இல்லை, அந்த பூஜை அந்த டைமுக்குள்ளே பண்ணணும். ஸோ அதனால் இப்போ போய் பண்ண போகிறோம். அம்மா தான் இப்போ பூஜை பண்ண போகிறாங்க. இன்னும் தங்கச்சி வரல, அவள் வந்துடுவா. அவள் வந்ததுக்கப்புறம் நானும் அவ்வளோ சேர்ந்து ஈவினிங் பூஜை பண்ணுவோம். ஸோ வாங்க போய் பூஜை பண்ணலாம்.
யோசிச்சுன்னு இருக்க? கடவுள் அடுத்த வருஷமாச்சு நம்ம நல்ல நிலைமையில வச்சிருப்பாரா அப்படின்னு தான் யோசனை பண்ணி அதெல்லாம் வச்சிருப்பாரு. ம். சரி, இது என்ன பிள்ளையாருமா சொல்லுங்க. இது வந்து அச்சு பிள்ளையார். ஓகே. எங்கள் மாமியார் வீட்டில் வந்து அச்சு பிள்ளையார் தான் வைப்பாங்க. சரி. இந்த சாதா பிள்ளையார் வந்து வைக்க மாட்டாங்க. எங்கள் மாமியாருக்கு பழக்கப்படி நாங்கள் அச்சு பிள்ளையார் தான் வைப்போம். அது வந்து எண்ணெயில் வந்து தடவி அச்சு பிள்ளையார் மாதிரி கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அதுக்கப்புறம் நிற்க வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம். ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லைம்மா? ஆமாம், ஏன்னா நம்ம சாதா பிள்ளையார்லாம் பார்த்தோன்னா அப்படியே கொடுப்பாங்க, அப்படியே எடுத்துகிட்டு நிற்க வச்சிருவோம். இது படுக்க வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து உடனே இது பண்ணிடணும். இல்லைன்னா கொஞ்சம் காற்றார விட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது இதுவாகும். அது அச்சு வந்து கரெக்டாக போட்டாங்கன்னா அழகாக வரும். அது அச்சு சரியாக போகலன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இது இருந்தாலும் நம்மளுக்கு நல்லபடியாக போன வருஷமும் இந்த வருஷம் 2 வருஷமும் நல்லபடியாக விநாயகர் நம்மளுக்கு நம்பி நல்லா வருதோ இல்லையே என்னுடைய மாமியார்கிட்ட பழக்கப்படி அதை அப்படி தான் வைக்கணும். சரி, நீ ஒரு கொழுக்கட்டை செஞ்சு அதை பற்றி சொல்லு. ஏங்க கேட்குறீங்க? நாங்கள் வந்து எப்பயுமே பச்சரிசி மாவு அரைச்சி எனக்கு கொழுக்கட்டை பாயாசம் அப்புறம் அந்த சக்கரை தருவு இதெல்லாம் செய்ய வராது. இருந்தாலும் ரெடிமேட் மாவுன்னு இப்போ வந்துச்சு. அணில் மாவு தான் நாங்கள் எப்பயுமே வாங்கி வந்து செய்வோம். இந்த வாட்டி கடையில் வந்து வேற மாவு வாங்கிட்டோம். அது என்னன்னா கொஞ்சம் அந்த புடி கொழுக்கட்டை சொதப்பிச்சு. ஆக்சுவலாக அந்த கொழுக்கட்டையை நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க. இருக்காது. அது இருக்குது ரொம்ப எங்கே இருக்கு? டப்பால உங்களுக்கு அது காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னா வந்து மலை மாதிரி இருக்கு அந்த அந்த கொழுக்கட்டை. இல்லைங்க, அது வந்து சரியா வந்து வரலை. ஏன்னா அது வந்து நம்ம அந்த மாவு வந்து அணில் கொழுக்கட்டை மாவு வந்து வறுத்து அவங்களே பேக்கெட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம அப்படியே நம்ம வெள்ளத்து பாக்கில் போட்டு இது பண்ணால் சாஃப்டாக வந்துடும். நான் அந்த மாதிரி நினச்சி செஞ்சேன். இது பார்த்தா இது வறுக்கலை போல இருக்குது மாவு. அது ஏதோ ஒன்று கொஞ்சம் சொதப்பராயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் அட்டம் பண்ணாங்க. செகண்ட் டைம் திருப்பியும் வெள்ளத்தை வச்சு திருப்பியும் கொஞ்சமாக தண்ணி இது பண்ணி வெள்ளம் தண்ணி பண்ணி ஏதோ ஒன்று முடிஞ்சு செஞ்சுட்டேன். ஓகே, இப்போ என்னென்ன சாமிக்கு வந்து படையல் வச்சுருக்கேன்றது அப்படியே ஒன்றுன்னா சொல்லுவோம். சொல்கிறேன். சுண்டல் செஞ்சுருக்கேன். ஓகே. அப்புறம் வந்து பூர்ண சுண்டலா? ஆமாம், பூர்ண கொழுக்கட்டை. அப்புறம் புடி கொழுக்கட்டை, வடை. அப்புறம் வந்து குஸ்கா, மத்தியானம் சாப்பாட்டு குஸ்கா செஞ்சேன். அதுவும் வந்து சாமிக்கு வச்சு பிரசாதமாக படிச்சுட்டேன். அப்புறம் வந்து இது வெள்ளை பொரி உருண்டை, இது எள்ளு உருண்டை, இது வந்து பழங்கம். அவ்வளோதான். பொரி பூந்தி, அதுக்கப்புறம் பூந்தி கடலை அதெல்லாம் வந்து பொரியில். கணேஷா கிட்ட என்ன இருக்குது? கணேஷா கிட்ட வந்து சீத்தாப்பழம், ஆப்பிள், காட்டுக்கலக்காய், அப்புறம் வந்து கொய்யாப்பழம், அப்புறம் வந்து கலக்கா கொட்டை. இதெல்லாம் நம்ம எல்லாரும் இயல்பாக வைக்கிறது தான். இது எல்லாருமே இது வைப்பாங்க. கம்பு, மக்காச்சோளம் எல்லாமே அவங்களும் எல்லாருமே வீட்டில் எல்லார் வீட்லையும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க. நான் வந்து நாகப்பழம் தான் கிடைக்கல எங்களுக்கு. கொழுக்கட்டையை வந்து நிஜமாக வந்து பிள்ளையாரோட ஃப்ரெண்டு எலி கூட சாப்பிட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் வந்து நம்ம இதை தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்றேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் லாஸ் எல்லாமே வந்து போச்சு. காலையில் 8:45 சாப்பிட்ருவேன், லஞ்ச் 12:30 சாப்பிட்ருவேன். இன்றைக்கி வந்து இதுதான் நடந்துருக்கு. இது வேறு ஸ்வீட்டெல்லாம் வேறு. இது ஒன்றும் ஆகாது, இது ஜாங்கிரி தான். இதில் வந்து சுகர் இருக்குது. இதில் வந்து அம்மா உள்ள ஃபில்லிங் வந்து தேங்காயும் சர்க்கரையும் வச்சுருக்காங்க. அதனால் இது எப்படின்னு தெரியல, பட் ஆனால் ஒன்று தான் எடுத்துருக்கேன். பரவாயில்ல, ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது. என்னோடய 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். தினமும் செக் பண்ணலைன்னா மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட ரிசல்ட்டும் வந்து நான் கண்டிப்பாக லாங் வீடியோவாக வந்து உங்களுக்கு என்னோடய ரிசல்ட்டை வந்து நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் போச்சு. கொஞ்சம் ஹரிபரியாக அண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அண்ட் வந்து ஒரு மன நிம்மதியாக இருந்தது. அண்ட் ஸோ அவ்வளோதான். தங்கச்சியும் வந்திருக்கா. ஸோ அதனால் வந்து ஜாலியாக இருக்கும். அவள் வந்து இதோட மண்டே ஏர்லி மார்னிங் தான் கிளம்புவாள் காலேஜ்க்கு. ஸோ அவ்வளோதான். இதோட இந்த வ்ளாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். நான் ஆக்சுவலாக வந்து ஹாஃப் சாரி கட்டலான்னு இருந்தேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சில ரீசனால் என்னால் அதை கட்ட முடியல. வந்து நான் சாரீ தான் வந்து வியர் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ தான். ஸோ இது வந்து என்னோடய புது சாரீ
சாரீலாம் கிடையாது. இது ஆல்ரெடி ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அவ்வளோதான். எனக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது. என் ஃபேஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், என் ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட விநாயகர் சதுர்த்தியை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எல்லாமே நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.